نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியமிக்க இந்த பெரியவர்களே, இன்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பற்றிய ஒரு செய்தி அல்லாஹ் சொன்னான். கப்பலை செய்ய சொன்னான், கப்பலை செய்தார்கள். அதில் பயணிக்கிற போது அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டே நாங்கள் இதை ஓட்டுகிறோம், அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டே இதை நாம் நிறுத்துகின்றோம், அந்த அல்லாஹ் மிக கருணை உள்ளவன் என்று பயணிக்கிற போது சொல்ல வேண்டிய துஆவையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இதில் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கப்பலை செய்தார்கள், ஒரு பிரம்மாண்டமான கப்பல். அதிலே சுமார் 80 அல்லது 82 பேர் இருந்தார்கள். அவர்களெல்லாம் அவருடைய குடும்பத்தையும் உறவுகளையும் சார்ந்தவர்கள், ஈமான் கொண்டவர்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மக்களிலே கன்ஆன் என்ற ஒரு மகன் இவர்களுக்கு கட்டுப்பட மறுத்து விட்டார். வா வந்துவிடு, இந்த கப்பலில் ஏறிக்க, இல்லை அண்ணான்னு ஒன்று தப்பிக்க முடியாது என்று சொன்னார்கள். எங்கு பார்த்தாலும் வெள்ளம், கடுமையான சூறாவளி காற்று, இதற்கிடையிலே மனிதன் தப்பிக்கவே முடியாது. வெகு தூரத்திலே நின்றிருக்கின்ற தன்னுடைய கன்ஆன் என்ற மகனை பார்த்து சொன்னார்கள், மற்ற மகன்கள் 2 பேர் இந்த கப்பலில் ஏறிவிட்டார்கள், நீயும் வந்து ஏறிக்கன்னு சொன்னப்போ அந்த மகன் சொன்னார், சாவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நாதா நூஹுன் இப்னஹு வகான ஃபீ மஅஸிலி யா புனை யர்கப் மானா வலா தகும் மஅல் காஃபிரின். இந்த கப்பலில் இருக்கிறவங்க மட்டும்தான் மோமின்கள், இந்த கப்பலில் ஏறாதவங்க காஃபிர்கள், என்னுடைய உத்தரவுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் நீ நிராகரிக்கின்ற காஃபிர்களுடைய கூட்டத்திலே ஆகிவிடுவாய் என்று எச்சரித்தார்கள். ஆனால் அவர் சொன்னார், லா ஆவி இலா ஜபலி யாசிமுனி மினல் மா. தான் ஒரு மலை, இந்த மலை உச்சியில் போய் என்ன நான் பாதுகாத்துக்குவேன், ஒன்றும் தேவையில்லை என்று சொன்னார். கால நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா ஆசிமல் யௌம மின் அம்ரில்லா. அல்லாஹ்வுடைய அதாபை விட்டும் இன்றைய தினம் பாதுகாக்கக்கூடிய எதுவுமே கிடையாது. இல்லா மன் ரஹீம். அல்லாஹ் யாருக்கு கருணை காட்டினானோ அவர்கள் இந்த கப்பலில் இருக்கக்கூடியவர்கள். இந்த 80 அல்லது 82 பேருக்கு அல்லாஹ் கருணை காட்டி இருக்கிறான். இவர்களை தவிர வேறு யாரும் இதிலே பயணிக்கவோ வேறு எங்கும் போய் தன்னை பாதுகாத்து கொள்ளவோ முடியாது என்று அறிவித்தார்கள். நிமிர்தண்டமாக அவர் இந்த மலையை நம்பினார். மலையை நம்பியது அந்த மலை கை கொடுக்கவில்லை. கடினமான சூறாவளி காற்றிலே ஒரு வேகமான ஒரு அலை ஒன்று பாய்ந்து உயரமான மலையினுடைய உச்சிக்கு மேலே 40 அடி உயரத்திலே அலை பாய்ந்தது. அதற்குள்ளே அவர் சிக்குண்டு விட்டார், அடித்து கொண்டு செல்லப்பட்டார். அவர் மூழ்கி செத்து விட்டார், காஃபிராகவே மரணித்தார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நபிதான், ஆனால் தன்னுடைய மகன் காஃபிரான காரணத்தினாலே, ஒரு நபியினுடைய மகன் என்றெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். யாராக இருந்தாலும் சரி அவரவர்களுடைய ஈமான் தான் அவர்களுக்கு பலன் தரும். எனவே நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மகன் சொர்க்கத்தில் நுழைவதற்கு தகுதியற்றவராக மாறிவிட்டார். இது ஒரு வரலாற்றினுடைய இந்த ஒரு குறிப்பை அல்லாஹ் சொல்லுகிறான். இங்கே முஃபஸ்ஸிரீன்கள் ஒரு விளக்கத்தை தருகிறார்கள். அஸ்பாபுகள் என்று சொல்லப்படுகிற காரணங்கள், அந்த காரணங்களை முழுமையாக நம்பக்கூடாது. ஒரு காரியம் நடக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு காரியம் இருக்கும். அந்த காரியத்தை வைத்து அதை நடத்த வேண்டும் என்று சொன்னால் இந்த காரணத்தை வைத்து அதை நடத்தி கொள்ள வேண்டும். காரணங்களுக்கும் காரியத்திற்கும் தொடர்பு உண்டு. இதில் ஒரு நம்முடைய அக்கீதா, நம்முடைய கொள்கை விஷயம் என்னவென்று சொன்னால்,
இந்த அஸ்பாபுகள் என்று சொல்லப்படுகிற இந்த காரணங்கள் சில வேளை கை கொடுக்கும், சில வேளை கை கொடுக்காமல் போய்விடும். அந்த சபபை, அந்த காரணத்தை படைக்கின்றவன் அல்லாஹ். இந்த மருந்தை சாப்பிட்டால் உனக்கு ஷிஃபா கிடைக்கும், மருந்து இருக்குது, யாரும் தேவையில்லை, நம்ம டாக்டர் இருக்காரு, யாரும் தேவையில்லை என்று நிமிர்தண்டமாக இருக்கக்கூடியவனுக்கு டாக்டருடைய மருந்து சில வேலை செய்யாமல் போய்விடும். மருந்து மாத்திரைகள் வேலை செய்யாமல் போய்விடும். யாரும் உதவி செய்ய முடியாமல் போய்விடும். அல்லாஹ்விடத்தில் எல்லா சக்தியும் இருக்கிறது. அவன் சர்வசக்தன். ஷிஃபாவை கொடுக்கின்றவன் அவன்தான். அந்த ஷிஃபாவை அந்த மாத்திரையிலே வைத்திருக்கிறான், மருந்திலே வைத்திருக்கிறான். ஷிஃபாவை கொடுக்கின்றவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த ஷிஃபாவை ஏதாவது ஒரு மூலிகையிலே, ஒரு மருந்திலே, மாத்திரையிலே அல்லாஹ் வைத்திருப்பான். எனவே தான் மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுகிற நேரத்தில் அல்லாஹ் ஷாஃபி, அல்லாஹ் ஷிஃபாவை கொடுக்கிறவன் என்ற எண்ணத்தோடு உட்கொள்ள வேண்டுமே தவிர இது நம்முடைய நோய்க்கு நிவாரணம் என்று நினைத்து விடக்கூடாது. நிவாரணம் தான், ஆனால் சில சமயத்திலே காலை வாரிவிடும். அதே போன்றுதான் என்னை பாதுகாப்பதற்கு இதோ இந்த மலை இருக்குது, இந்த மலையை வச்சு நான் பாதுகாத்துக்குவேன் என்று சொன்னார். மலை என்பது ஒரு காரணமாக இருந்தது, ஆனால் அது வேலை செய்யவில்லை. அதற்கு மேலே தாண்டி அலை பாய்ந்தது, அவர்கள் அந்த வெள்ளத்திலே மூழ்கடிக்கப்பட்டார் என்ற வரலாற்றை பார்க்கின்றோம். பொதுவாகவே காரணத்தை பொறுத்த வரையில் நம்பிக்கை கொள்ளக்கூடாது. கார்மேகம் சூழ்ந்திருக்கிறது, கண்டிப்பாக மழை வரும் என்று நினைக்க முடியாது. சில சமயத்தில் மேகம் வரும், காற்று அடிச்சுக்கிட்டு போயிடும், மழை வராமல் போயிடும். சில மருந்து இருக்கும், மருந்து இருந்தும் கூட ஷிஃபா நமக்கு கிடைக்காது. சில சமயத்தில் மருந்தே இருக்காது, ஆனால் ஷிஃபா கிடைச்சிடும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. எனவே காரணத்தை நம்பி எதையும் செய்ய முடியாது. நம்முடைய கடைசி நேரம் இருக்கிறதே, என்ன நிலைமை என்று சொல்ல முடியாது. நாம் அமல் செஞ்சிருக்கிறோம், என்னுடைய அமல்களின் மூலமாக நாம் சொர்க்கத்தில் போய்விடுவோம் என்று நினைத்து விடாதீர்கள். அமல்கள் என்றைக்கும் கை கொடுக்கும், ஆனால் அதே நேரத்தில் சில நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லை என்று சொன்னால் சொர்க்கமும் கிடைக்காது, சவாபும் கிடைக்காது. லை யுஞ்சி அஹதக்கும் அமலுஹு, ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், மனிதனுடைய அமல் அவனுக்கு நஜாத்தை, ஈடற்றத்தை கொடுக்காது. 1500 ஆண்டுகள் இபாதத்து செய்தவர்களாக இருந்தாலும் சரியே, அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இல்லாமல் சொர்க்கம் செல்ல முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய உத்தரவு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அவனுடைய கருணையை அடிக்கடி நாம் வேண்டி பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இமாம் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சாதாரணப்பட்ட ஆள் அல்ல. தஃப்சீர கபீர் என்று ஒரு பெரிய தஃப்சீர், கபீர் என்றாலே பெரியன்னு அர்த்தம். தஃப்சீர கபீரை, பெரிய தஃப்சீரை எழுதியிருக்கிறார்கள். வச்சா அலமாரி ஃபுல்லாக ஆயிரும். அந்த அளவுக்கு 30 வால்யூமில், ஒரு சில பிரிண்டில் 40 வால்யூமெல்லாம் இருக்குது. எல்லாம், அதாவது குர்ஆனுடைய ஆயத்துக்களை அக்கக்காக ஒவ்வொரு சப்ஜெக்டையும், ஒவ்வொரு துறை சார்ந்த விஷயத்தையும் ரொம்ப விளக்கக்கூடியவர். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால், அல்லாஹ் ஒருத்தன் என்பதற்கு குர்ஆன் ஹதீஸை எல்லாம் தொடாமல் அறிவார்ந்த ரீதியில் 2000 ஆதாரம் சொன்னவர். 2000 ஆதாரத்தை அறிவுபூர்வமாக தந்தவர். குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் இல்லை, அறிவுபூர்வமாக நிரூபிக்கக்கூடிய பெரிய ஆற்றல் படைத்த பேரறிஞர். அவருடைய மௌத்துடைய நேரத்தில் திடீரென்று ஷைத்தான் விளையாடி விட்டார். அவருடைய ஈமானே ஆபத்தில் ஆகிவிட்டது. இவர் ஈமானோட மூத்தாகுவாரான்னு அவருக்கே சந்தேகம் வந்துச்சு. ஏனென்றால் ஷைத்தானுக்கு இருக்கிற இல்மு இருக்கிறதே, இமாம் ராஸியை விடவும் இதைவிட மிகப்பெரிய பண்டிதர்கள், பெரும் அறிஞர்கள் எல்லாரையும் விட பெரும் இல்மை கொடுக்கப்பட்டவன் தான் ஷைத்தான். ஆனால் என்ன, தக்வா இல்லை, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற எண்ணம் இல்லை. எனவே அவன் தூக்கி எறியப்பட்டான். ஆனால் அவனை போன்று இல்மு கொடுக்கப்பட்டவங்க யாருமே கிடையாது. அந்த ஷைத்தான் இவங்கள்ட்ட வந்து சில கேள்விகளை கேட்டான். கடைசி நேரம், மௌத்தாகிற நேரம் சிக்க வச்சுட்டான். அதுக்கு பதில் சொல்ல முடியல. திடீரென்று ஒரு சந்தேகம் வந்துருச்சு. இவ்வளவெல்லாம் ஆதாரம் சொன்ன அவர்களுக்கு அல்லாஹ் ஒருத்தந்தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணிட்டான். அந்த நேரத்தில் அவர்களுடைய ஷேகாக இருந்த நஜ்முத்தீனுல் குப்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து அவர்களுக்கு சொன்னார்கள், ஷைத்தானுக்கு ஒரே பதில், நீங்கள் இப்படி சொல்லிவிடுங்கள்,
என்னை அல்லாவை நம்புவதற்கு, அல்லாஹ் ஒருத்தன் என்று நான் நம்புவதற்கு ஆதாரம் எதுவுமே தேவையில்லை போடா என்று சொல்லிவிடுங்கள். அதை சொன்னதற்கு பிறகு அந்த ஷைத்தான் விரண்டோடி விட்டான் என்று இந்த நஜ்முத்தீனுல் குப்ராவுடைய வரலாற்றிலே பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, எந்த ஒரு காரணத்தையும் நம்பி நாம் இருந்துவிடக்கூடாது. கடைசி வரை ஈமானோடு இருக்க வேண்டும். கடைசி வரை ஈமானோடு மௌத்தாக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை மட்டுமே நம்பி இருக்க வேண்டும். அவனுடைய அருள், அவனுடைய கருணை, அவனுடைய கிருபை இல்லை என்று சொன்னால் நாம் தப்பிக்க முடியாது. அமல் நம்முடன் இருக்கட்டும், அமல் செய்ய வேண்டியதுதான், அமல் நம்மளை காப்பாற்றத்தான் செய்யும். ஆனால் அதே நேரத்தில் முழுக்க முழுக்க நம்மள்கிட்ட அமல் இருக்குதுங்கிற மமதையோடு நாம் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஈமானை கடைசி வரை நிறைவேற செய்வாயாக அப்படிங்கிற துஆவை எப்பொழுதுமே நம்முடைய துஆக்களில் ஒன்றாக ஆக்கிவிட வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி, அவர்கள் செய்த துஆவை அல்லாஹ் சொல்லுகிறான், தவஃபனி முஸ்லிமன், கடைசி நேரத்தில் என்னை முஸ்லீமாக வஃபாத்தாக்குவாயாக, வல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், சாலிஹீன்களோடு என்னை நீ சேர்ப்பாயாக என்று அவர்கள் துஆ செய்வார்களாம். எத்தனை பேர்களை பார்க்கின்றோம், காரூனை பார்க்கின்றோம், நம்ரூதை பார்க்கின்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள், ஆனால் ஏற்க மறுத்தான், காஃபிராக மரணித்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுக்கு அழைப்பு கொடுத்தார்கள், அவன் ஏற்கவில்லை, காஃபிராக மரணித்தான். அபூஜஹலுக்கும் அபூலஹபுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைப்பு கொடுத்தார்கள், ஆனால் காஃபிராக மரணித்தார்கள். இப்படி நிறைய பேரை பார்க்கின்றோம். ஈமானுடைய பாக்கியம் இல்லாமல் குஃப்ரிலே மரணித்தவர்களுடைய பல பேரை பார்க்கின்றோம். எனவே நம்முடைய நிலைகள் அப்படி ஆகிவிடக்கூடாது என்பதனால் எந்த காரணத்தை அமல்களையும் நம்பி இருக்கக்கூடாது. ரிசுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் தான் ரிசுக்கு கொடுக்குறாங்க, இந்த எண்ணம் இருக்க வேண்டும். என்னமோ இந்த கடை இருக்குது, அதில் தான் நம்ம வண்டி ஓடுது, சாதாரணமாக சொல்கிற பழக்கம் இருக்குது. இந்த கடையில் இருந்து இந்த வாடகை வருது, இந்த வாடகையில் தான் நம்ம வண்டி ஓடுது அப்படின்னு சொல்கிற பழக்கம் இருக்குது. இல்லை, அந்த வாடகையை முடக்க செய்கின்றவன் அல்லாஹ் தான், கொடுக்க செய்கின்றவனும் அல்லாஹ் தான். எனவே நம்முடைய ரிசுக்கை நிர்ணயித்திருக்கின்ற அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா திடீரென்று அதை நிறுத்த முடியும், அல்லது அதை ஏதாவது திருடு அல்லது வேறு ஏதாவது ஆபத்துகளுக்கு இரையாக்கவும் முடியும். எனவே அல்லாஹ்வை நம்பித்தான் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டுமே தவிர காரணங்களின் மீது பாரத்தை போட்டுவிட்டு இது இருக்குது அது இருக்குது என்று அல்லாஹ்வை மறந்துவிடக்கூடாது என்ற ஒரு கருத்தை அல்லாஹ் இந்த ஆயத்தில் வைத்திருப்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். புரிந்து அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக.